ஆடு நனையுதுன்னு ஓனான் கவலைப்பட்ட மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கும்போது 10க்கு கூட்டணி கட்சி இருக்குன்னா தனக்கு தேவையான மட்டும்தான் ஒரு கட்சி பார்க்கும். பக்கத்தில் இருக்க ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, அவன் போட்டியிடறானா பார்க்காது. ஏன்னா அரசியல் வந்து அந்த மாதிரி. அப்படி ஒருத்தன் கவலைப்படுறான் அப்படின்னா நம்ம என்ன சந்தேகப்படுறோம்னா, ஆடு நனையுதுன்னு ஓனா ஏன் வந்து வருத்தப்படுது? டைம் கிடச்சா ஓனானே ஆட்டை அடிக்கக்கூடியது தான். டைம் கிடச்சிச்சின்னா இந்த கூட்டணி இருக்கவங்கெல்லாம் எனக்கு 2 சீட்டு கிடைக்காதா, அவன் போயிட்டான்ல, அப்போ அந்த சீட்டு என்ற கூட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகம் இது. 2026 திமுக கூட்டணி பற்றி தான் பேசுகிறேன். நேற்று ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன். என்ன அப்படின்னா, ஒரு விரக்தியிலவோ கோவத்திலேயோ வந்துட்டு நான் இந்த எலெக்ஷனே புறக்கணிக்கிறேன், நான் வந்து போட்டியிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் கம்மியாக இருக்கலாம், அந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். எவ்வளோ நக்கல் இல்லை, பாகம் உலகநாயகன் இவ்வளோ கேவலமாயிடுச்சு நம்ம நினச்சோம். ஆனால் இதை திருமாவளவன் அவர்கள் பார்த்துட்டு, நேற்று திருமாவளவனுக்கு ஒரு சந்தோஷமான நாள், நம்ம கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 சீட் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு, 6 + 2 8, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. காங்கிரஸுக்கு அடுத்து காங்கிரஸும் நாங்களும் மட்டும்தான் இன்றைக்கி கூட இருக்கிறோம். லாஸ்ட் எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு பெருமையாக வெற்றியாக இருந்தாங்க. அந்த பெருமையில் அந்த ஒரு பெருமை இருக்கும்போது தான் மற்றவங்களை பற்றி நீ வசதியாக இருக்கும்போது தான் இன்னொருத்தனை பற்றி கவலைப்பட முடியும். கரெக்டாக? இப்போ நீயே வந்து பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுக்க, பிச்சை எடுக்கிறவனை பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது ஷேர் பண்ண முடியாது. நீ வசதியாக இருக்கும்போது பிச்சை எடுக்கிறவனுக்கு 2 காசு போடுவோம். அந்த மாதிரி இவர் வசதியாக சந்தோஷமாக இருந்தவொடனே திருமாவளவன் அவர் நல்லா ஒரு தாட்ஸ் உள்ள ஒரு ஆள் தான் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. என்ன சொல்லியிருக்காரு, திமுக கட்சி தலைவர்கிட்ட போய், நான் வந்து ஒரு பொது தாட்ஸில் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுங்க, இவ்வளோ கொடுக்க பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கள உங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு வற்புறுத்தாதீங்க. அது வந்து அவங்க கட்சி நடத்துகிறதே வந்து டிமோட்டிவேட் பண்ணி கட்சியை மூடிட்டு போயிடும். ஸோ அதனால் நான் மக்கள் நீதி மையத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. மக்கள் நீதி மையம் வந்துட்டு இந்த மாதிரி எலெக்ஷனை புறக்கணிக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. உரிமையில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாவ்! அதை பார்க்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலையா, இப்படி ஒரு திருமாவா, இவ்வளோ பெரிய கருணை உள்ளம் கொண்டவரா திருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எவ்வளோதான் நம்ம பேசினாலும் உண்மையிலே திருமா பண்ணது எக்ஸ்ட்ரீம்லி குட் ரெக்வெஸ்ட் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம அவரை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அப்படி இருக்குது. 1 சீட்டு 2 சீட்டுக்கு மண்டிடுறாங்க திமுக கிட்ட வந்து. ஏன்னா கிட்டத்தட்ட அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. 90% பார்த்தீங்கன்னா திமுக தான் ஜெயிக்க போகுது. ஆனால் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி என்டிகே கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா ஓகே. பட் ஆனால் இன்றைக்கி ரேஸில் பார்த்தீங்கன்னா 90% வந்து திமுக தான் ஜெயிக்க போகுது. அப்போ அங்கே 1 சீட் அப்படிங்கிறது டைரக்ட் எம்எல்ஏ தான். கேட்டா, அதனால் பக்கத்து கட்சிக்காரனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறது மிகப்பெரிய பெருந்தன்மை. மகாராசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாராசா தன்மை வந்தால் தான் 4 பேர்த்துக்கு என்னென்னு கேள்வி கேட்க முடியும். அப்படி ஒரு கேள்வியை திரும்ப கேட்டிருக்காருங்கும்போது பயங்கர பெருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவர் கேட்டது, ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு கட்சியில் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் நம்ம வந்து ஜெயித்து பலம் பெற்று இந்த ஆட்சி அமைக்கணும். ஒருத்தர் தள்ளி விட்டு பண்ணக்கூடாதுங்கிறது இதுவும் தெரியுது. பட் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஆனால் தேமுதிகவுக்கு 10 கொடுக்குறாங்க, திருமாவளவனுக்கு 8 கொடுக்குறாங்க, நாம் தமிழ் மக்கள் நீதி மையத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கும்போது கொஷினாக இருக்குது. ஏன்னா திரைத்துறையில் விஜயகாந்தை விட கமல்ஹாசன் பாப்புலரானவர். விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டார், கமல் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் இறந்து போன ஒரு விஜயகாந்த் அப்படிங்கிறவருடைய பிம்பத்தன் கட்சிக்கு 10 கொடுக்க முடியுது. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏன் வாய்ப்பே கொடுக்க முடியல? அப்போ தான் நீங்கள் யோசிக்கணுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக, ஆனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி காட்டியிருக்கணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு கீழே வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இம்பார்ட்டன்ட்டு. இது என்ன காட்டுது அப்படின்னா, ஒரு தனி நடிகன் தனியாக நான் வந்து திறமையாக இருக்கேங்கிறது இங்கே மேட்டரே கிடையாது. ஆனால் நீ எவ்வளோ பேரை சேர்த்துருக்கிற, எவ்வளோ பெரிய இம்பேக்டை நீ கிரியேட் பண்ணியிருக்க சொசைட்டியில் அப்படிங்கிறத மேட்டர்ஸ். இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் வந்து 10 சீட்டு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு விஜயகாந்த் போட்ட விதை. அவர் வந்து லீடர்ஷிப்பை காட்டினது, அவர் எவ்வளோ குயிக்காக மக்கள் பக்கத்தில் இருந்தார் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸு. அதை கமல் வந்து தவற விட்டார். கட்சி ஆரம்பித்து 2வது எலெக்ஷன்லேயே மூடிட்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா. அந்த சூழ்நிலையில் திருமா அவர்களுடைய கருணை, கமலஹாசன் வந்து அதை ஏற்றுக்கு வரான்னு தெரியல. திமுகவே ஏற்றுக்கிட்டு சரி ஓகே திருமா சொல்கிறது நல்லது, நீங்கள் 2 சீட்டில் போட்டிடுங்க, உங்கள் டார்ச்சிலே போட்டிடுங்கன்னு சொன்னால் கூட கமலை ஏற்றுக்குவார் எனக்கு தெரியல. ஏன்னா கமல்லாம் வந்து நடிகர் வந்து எப்பயுமே நான் திரும்ப சொல்கிறேன், நடிகர்கள் வந்துட்டு ப்ரெஷர் தாங்க மாட்டாங்க. அவங்க ஈகோவும் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். இவன் சொல்லி நான் கேட்குறதா, இவன் பிச்சை போட்டு
உயிரில் வாழ்கிறதுக்கு நான் செத்தே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேள்வி கேட்டு இவர் ரெக்வெஸ்ட் பண்ணி 2 சீட்டு கொடுக்குறாங்க, அதில் நான் வந்து டார்ச் பண்ணிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டாருன்னா இது நடக்கவே நடக்காது. ஆனால் ஓவராலாக திருமாவர்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்கிறாரு. இதே மாதிரி தொடர்ந்து இருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு ஹாப்பினஸ் தேவைப்படுது. 8 சீட்டுக்கே இவ்வளோ பேசுகிறாரு. திருமாவுக்கு வந்து ஒரு 15 சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்லா கருத்து சொல்லுவாரோ அப்படின்னு தோணுது. திருமா பேசாமல் தனியாக இருந்தானா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. திருமா அவர்களுடைய இந்த கருத்து வந்து பயங்கரமாக பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். இந்த எலெக்ஷனில் 2026 இந்த கூட்டணி பேச்சில் திருமாவளுடைய இந்த ரெக்வெஸ்ட் வந்து மிக 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 முக்கியமானது. காலம் கடந்தும் இது பேசப்படும், காலம் கடந்தும் பாராட்டப்படும்.